அங்கோலாம். ஹலோ மக்களை, அப்போ விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம தலைவர் சுபாஷ் கண்ணன் அவர்களுக்கு பிறந்த நாள். சுபாஷ் கண்ணன் சொல்லியதை விட சகுந்தலான்னு சொன்னால் தான் நிறைய பேருக்கு மனசிலாகும். இருந்தாலும் சரி, நம்ம அது கண்டென்ட் ரீல்ஸ் எல்லாம் எடுக்கும்போது அந்த பேர் யூஸ் பண்ணி ஆனால் ரியல் லைஃப்னு வரும்போது அவனோட உண்மையான பேர் நம்ம சொல்லி தானே ஆகணும். அப்போ இன்னைக்கு தலைவர் சுபாஷ் கண்ணன் அவர்களுக்கு பிறந்த நாள். அப்பனே விநாயகா, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். வீடியோ பார்த்துட்டு அவனுக்கு யாராவது விஷ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட்ல விஷ் பண்ணுங்க. அவங்க எல்லாருக்குமே வெகலங்கள் டீம் சார்பாட்டு மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அப்போ என்னத்தை சர்ப்ரைஸ் கொடுக்க போறியான்னு நீங்கள் எல்லாம் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருப்பியா? வேற ஒன்றும் கிடையாது. 1 கிலோவில் ஒரு கேக் வெட்டலாம் அப்படின்னு இருக்கும். கேக் ஆர்டர் கொடுத்தாச்சு. போகிற வழியில எடிக்கும், தகர்த்து தள்ளியும். எனக்கு உள்ளது என்னன்னா, அவனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள்னு உள்ளதே தெரியாது. வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஒரு 4:30-5 மணி இருக்கமோ ஃபோன் அடித்தேன். நாளைக்கு ஒரு உச்சைக்கு 12 மணிக்கு வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொன்னேன். நானும் ஒருவேளை ஷூட் ஏதாவது காணுமோ, வீடியோ ஏதாவது எடுக்கணுமோ அப்படின்னு, ஏன்னா அடிக்கடி ஃபோன் அடிச்சு இதே போல் மக்கா இந்த இடத்துக்கு வந்துரு, இத்தனை மணிக்கு இங்கே வந்துரு அப்படின்லாம் சொல்லுவேன். அப்போ நான் ஏதாவது வீடியோ எடுக்க கூப்பிடியானோ, எனக்கு வேற கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை. ஆமா, இவர் பெரிய கப்பல் வியாபாரி. எங்க மக்கா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன். 5 நாடா நாளைக்கு எனக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொன்னான். உண்மையிலேயே அவன் என்ன சர்ப்ரைஸ் பண்ணான் நேத்தைக்கு. அப்போ மத்தியானம் 12 மணிக்கு வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். அப்போ போகிற வழியில் கேக் அடிக்கிறது, எல்லா வெகலம் உண்டாக்கியதையெல்லாம் வீடியோ எடுக்கலான்ட்டு இருக்கேன். மழை 5-6 நாளை தைக்க போறவு கனமழை, இது புயல் மழை, நினைச்சு போட்ட துணி ஒன்று உணங்கல்ல. மகளே, அப்போ விளாக் எடுக்கலான்னு இருந்தேன். மழை கோமச்சது கேட்டியாளா? 12 மணிக்கு வர சொன்னாய். மணி 1 ஆச்சு. 1 மணிக்குறாட்டு நின்று பெய்யுது. என்ன செய்யக்கூடும் ஒரு பிடியும் இல்லை. மார்சலை விழிச்சு பார்த்தேன், அங்கேயும் பயங்கர மழையாக தான் இருக்கும். செல்வனனை விழிச்சேன், அவர் இங்கே விரிவோட்டில் தான் வேலை, இங்கேயும் பயங்கர மழையாக இருக்குது. நான் டைம் கிட்டும்போது வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஷயம் என்னென்னா, ஒரு ரெயின் கோட் இருக்குது, எடுத்து போட்டுட்டு போகலான்னு தான் பாக்கி. ஆனால் என்னென்னா 1 கிலோவில் ஒரு கேக்கு சொல்லியிருக்கேன். அது வண்டிக்குள்ளேயும் நிற்காது. அதை எப்படியாவது காப்பாற்றணுமேன்னு உள்ள அச்சத்தில் தான் அப்படி ஒதுங்கி நிற்க மழை தெவிரிட்டு பார்ப்போன்னு கொஞ்சம் நேரமாட்டு பொறுத்து பாக்கிய மக்களை. இது தெவிரிய பாடு இல்லை கெட்டியாளா? அப்போ நம்ம பொறுமைக்கும் ஒரு அளவு உண்டு. இனி நம்ம மந்திரத்தை தொடங்க வேண்டியதான். இந்த சொன்னா தூங்கக்கூடாதுன்னு ஊருக்குள்ள எவனோ செய்வன வச்சுட்டான். எடுக்கிறேன், செய்வனைய எடுக்கிறேன். காற்றே வா வா மழையே பூ காற்றே வா வா மழையே பூ காற்றே வா வா. ஞாபகம் இருக்கா மக்களை? இது 90s கிட்ஸோட ஃபேவரட் சாங். பண்டெல்லாம் மழை பெஞ்சா நாங்கள் இப்படி தான் மந்திரம் ஓதி மழையை நிப்பாட்டுவோம். காற்றே வா வா மழையே பூ காற்றே வா வா மழையே பூ. வான வெளுக்குது கேட்டியாளா? எப்படி பாலிகாரம் படி இருக்கேனா? நல்லா இருக்கியா கோட்டு? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னே வேணது, நான் வேண நாள் தொட்டு மழை நின்று, அதுக்கப்புறம் இப்போ எடுத்திருக்கேன், மழை பெஞ்சிருக்கு. இந்த கோட்டு போட்டு நான் ஒரே ஒரு நாள் தான் மழையில் போனேன் கேட்டியாளா? என்னை மூப்புல சோறு கொண்டு போனேன் நிறைய மடித்து. அப்போ அதுக்கப்புறம் வருஷம் ஆகுது. எப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 மாதத்துக்கு மேலே ஆகுது இந்த கோட்டை வேண்டி ஒதுக்கி வச்சுருந்தேன். விட்டால் செதலும் பிடிச்சிருக்கும். பின்ன பிளாஸ்டிக் தானே இது, ஏதோ கவரானால கொஞ்சம் நல்லா சேஃப்டியாக இருந்து உள்ளான எறும்பல்ல ஏறி இருக்குது, கடிச்சது. சரி, அப்போ இந்த கோட்டு போட்டுட்டு நம்ம கிளம்பியதாக இருக்குது. போகிற வழியில் கேக்கு எடுத்துகிட்டு, அதை முடிஞ்சால் மழையாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. மழை இல்லைன்னா வீடியோ எடுக்க பாய்க்கிய மக்களை உங்களுக்காக. அப்போது இதோ உங்களுக்காக அதுபோல் பண்ண வச்சுட்டீங்க என்னையும் பார்த்தீங்களா? சரி, பார்ப்போம். ஒரு விளையாட்டு நனைஞ்சு கோந்து வந்து சேர்ந்தாச்சு. இங்கேயும் இடைவிடாத மழை பெஞ்சிருக்கு. 2 மணிக்கு ஒரு அடிச்சு காணும். அப்போ என்னென்ன ஏதாவது பேச விரும்புதியா? ஆமா இவன் நேற்று ராத்திரி தான் விழிச்சேன். நான் பிறந்த நாள் நாளை இல்ல அது அவன்கிட்ட போய் கேட்கணும். எத்தனை பிறந்த நாள்னு தெரியல. 40 கீழே இருக்கும்னு நினைக்கிறேன். விஷயம் என்னன்னா, கேட்கல ஒரு சின்ன ஒரு பேர் மாற்றம் இருக்கு. அதை பார்த்துட்டு அவன் ரியாக்ஷன் என்ன எடுப்போம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இனி உள்ள என்ன அவன் என்ன நிலைமையில இருக்கணும் பார்ப்போம். சரியா மக்களை? 12 மணிக்கு வர சின்ன மணி இப்போ 2 ஆயாச்சு. சரி, வாரிக்க மழை நாங்க இயற்கையின் சீற்றம் எங்களால தாங்க முடியவில்லை. சரி, ஓகே. ப்ரோ, ஹேப்பி பர்த்டே ப்ரோ. இனிய பிறந்த நாள். இயற்கையின் சீற்றத்தால் கொஞ்சம் நேரம் அதிகம் ஆயிடுச்சு. ஒரு கேள்வி கேட்டான். இது 40வது பிறந்த நாள். என்ன 29 முடிஞ்சு 30 சவுண்ட் போடாங்க. 10 வருஷத்துக்கு முன்ன மனசளவுல அப்படி இருக்கு. எனக்கு இருக்கு லாஸ்ட் 30 முடிஞ்சு அதே மாத்தாத ஒரு 35 ஆயிருக்கு.
43 ஓகே ஓகே கம் ஆன் ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே ஹாப்பி எங்கள் பாலன் சுபாசே அன்னை மடி தங்க மகன் பாலன் சுபாசே வீட்டிலும் மேட்டிலும் மகாட்டிலும் எங்கள் கோட்டையிலும் வீட்டிலும் மேட்டிலும் காட்டிலும் எங்கள் கண்ணு குட்டியிலும் வேண்டாம் போனே அந்த பக்கம் போதும் 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 நாங்க எடுத்து சாப்பிடலாம். Happy birthday, happy birthday, happy birthday, happy birthday, happy birthday, ஹாப்பி பர்த்டே hallelujah. வயசு குறவுதான் மகளே 29. 29 அப்படியே என்ன மனசு செல்லுது ஆனா பாடி 29. வெளிய ஒண்ணும் தெரியல. பாத்தியா அவனுடைய வயசு 35 ஆகுதான். ஆ, இல்ல. எத்தனை? நீங்க சொல்லுங்க 32. எத்தனை? எனக்கு 34 தான் அவன் அதுக்கு ஒரு 33 எல்லாமே நான் போய் பேசினேன். சவுக்கு உங்களோட மூத்ததக்கா அவங்க பாத்தியா மூத்த அக்கான்னு ஒண்ணு அலாரம் பிளாக் டைம் கிளப்பி விடு கரெக்டா உன்ன மார்சல் அதுல எல்லாரும் இருக்குமா அதான் காட்டு குடி அது நீ திருப்பி விடலாம் நாளைக்கும் வேணாம்னு உள்ள முறையில மடி என்னத்த இது அதுக்கு எப்படி என்னத்தடை அங்க நீ மடி அது என்னதுல மசி மசி தேர்ந்து தானே மடிச்சா இப்ப ருசிக்க வேண்டியது நீ சரி ஓகே வந்த இடத்துல தலைவரை பார்த்து விஷ் பண்ணியாச்சு கயரூக்க சாப்பிட்டு கேக் வெட்டி ஆயிடுச்சு அப்போ ப்ரோ உங்களுக்கு எப்படி இருக்கு ஹாப்பியா இருக்கா நான் சர்ப்ரைஸ் உண்மையா சர்ப்ரைஸ் மழை பெய்ததான் நாங்க வந்ததான் உண்மையா சர்ப்ரைஸ் அப்படியா? நான் மறந்தேன் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி கூட தெரியல வந்தாவ கேக் நல்லா இருந்து விலை கொண்ட கேக்கு சரி ரொம்ப நன்றி டேஸ்டா இருந்து கேக்கு நல்லா இருந்து அப்போ உங்களுக்கு இந்த வருஷத்துல நீங்க இனி என்ன ரிசொல்யூஷன் எடுக்க போறீங்க செல்ல போய் டைம் கழிச்சுலான்றீங்க பேட்டரி அந்த கட்டையை இழக்காம இருந்தானா மைக்கிலே பேசும் போய் மைக்கை கீழே வச்சுட்டு பேட்டரி இழக்காம இருந்தானா ஓகே சரி ஓகே அப்போ முதல்ல ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது கீழே விஷ் பண்ண போறீங்கன்னா அட்வான்ஸ் ரொம்ப நன்றி நீ எப்படியும் முடிஞ்சவரை தான் போடுவேன் ஆமா எப்படி என்ன இது என்னது சும்மா கட் பண்ணி போட்டு இதுல மியூசிக் ஒன்றும் போடுறேன் சரி ஓகே இன்னைக்கு ஆமா அப்ப இன்னைக்கு எப்படி வரும் சாப்பாடு நல்லா இருந்து சூப்பரா இருந்து கேட்டா நம்ம ஆர்டர் உண்டுனா தாங்க நமக்கு ஆர்டர் கல்யாணம் ஆர்டர் உண்மை கல்யாணம் ஆர்டர் உண்டுறா இந்த வருஷமா ஜீவிச்சு போட்டு சரி ஓகே கல்யாணம் ஆமா உங்க வீட்டுல கல்யாணம் சாப்பாடு நல்லா இருந்து. ஆமா நல்லா இருந்தாலும் சிக்கன் பரிப்பு சிக்கன் இல்ல நாங்க எல்லாம் பண்ணுவோம் சரியா சரி மறந்துடாங்க நம்பர் போடு நம்பர் கான்டாக்ட் நம்பர் கீழே கீழே கான்டாக்ட் 6504666368 சரியா சரி மகா டாடா பாய் அடுத்த வீடியோல பாப்போம் டெக்கரேஷன் உண்டு சரி